யுக்தேஸ்வரும் வந்து லஹரி மகேஷா கூட அவர் இருந்த நாட்களை பற்றியும் தன் குருவை பற்றியும் அழகாக எழுதியிருந்தார். அப்படி இருக்கும்போது ஏன் குறிப்பாக யுக்தேஸ்வர் மேலே உங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இருந்தது? நான் அவரோட தான் வாழ்ந்திருக்கேங்கிற உணர்வு, அப்படி ஒரு உணர்வு வருது உங்களுக்கு படிக்கும்போது? ரொம்ப நிச்சயமா. எனக்கு புதுசு கிடையாது. கொஞ்ச நாள் நான் முடி வளர்ந்து அவர் மாதிரி தோற்றம் வந்துருமான்னு கூட எனக்கு வந்து விளையாட்டா தோன்றுவது உண்டு. ரெண்டாவது, சில சிமிலாரிட்டிஸ் பார்க்குறேன். அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு கேள்வி கேட்டதுக்கு, அவருடைய சந்தேகங்களை கேட்டதுக்கு அவர் வந்து பள்ளியிலேருந்து அந்த டீச்சரால் திட்டப்படுகிறார். இனி உங்ககிட்ட இப்படி திட்டு வாங்கிட்டு படிக்க வேணான்னு அவர் வந்து கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திடுறார். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு எல்லா டிசிப்ளின்ஸும் இருக்கிற காலேஜ், அதாவது கெமிஸ்ட்ரி, அனாட்டமி இதெல்லாம் சொல்லித்தர ஒரு காலேஜுக்கு போய் எனக்கு டிகிரி எல்லாம் வேண்டாம், சும்மா நான் கற்றுக்கிறேனே எதையாச்சும், என்ன உட்கார மட்டும் அனுமதிங்களேன்னு கேட்டு படிக்கிறார் அவர். இந்த டெண்டன்சி ஏன்ட்ட இருந்திருக்குங்கிறத பார்த்தேன் நான். இது எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ஏன் வந்து கீதை மேலே இன்வேரியபிளி காதல்னு எனக்கு தெரியலை. எனக்கு எப்படி இந்த நுட்பங்கள்லாம் எளிதாக புலப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியலை. என்கிட்ட அசாதாரணமாக என்னுடைய உழைப்பு எதுவும் இல்லாமல் வந்ததுன்னு நான் கருதுறேனோ அந்த குணங்கள், அந்த தன்மைகள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறத பார்க்குறேன் நான்.